Hey guys, Assalamu alaikum. Welcome back to my channel. ஸோ இன்றைக்கு உங்களை எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog வந்து 2 days vlog 1 vlog ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த vlogல வந்து என்ன ஃப்ரெண்ட் வந்து லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் ஈவினிங்கில் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் சேர்ந்து கலர்ஸ் பார்ட்டி வச்சது, நெக்ஸ்ட் டே ஓணம் செலிப்ரேஷன் சொல்லி இந்த மாதிரி தான் இந்த vlog போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் மீன்வேல் உங்களை எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியே இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ லெட் கெட் ஸ்டார்ட் வித் த வீடியோ. ஸோ லாஸ்ட்டாக ஷேர் பண்ண vlog பிறகு எந்த ஒரு vlogமே அப்லோட் பண்ணலை. ஐ திங்க் இப்போ ஒரு 4 to 5 days டேக்கும். இந்த ஒரு 1 வீக்காக தான் கொஞ்சம் பிஸி, அதனால தான் வீடியோ இவ்வளோ டிலே. ஒவ்வொரு நாள் விட்டு ஒவ்வொரு நாள் முன்னாடியெல்லாம் வந்து ஷேர் பண்ணிடியே. இந்த 1 வீக் ஷேர் பண்ணாதது நிறைய பேர் கேட்டுக்கொண்டே ஏன் வீடியோ அப்லோட் பண்ணலைன்னு சொல்லி குயிக்காக அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ இனிமேல் டிலே ஆகாமல் அப்லோட் பண்ணிடியேன். இந்த வீடியோவில் மீக்கி இன்னும் நிறைய வீடியோஸ் ஈக்கி அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ண தான் இவ்வளோ டிலே. ஸோ இனிமேல் ட்ரை பண்ணுறேன் ஒன் டைமில் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு. இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு ஃப்ரெண்ட் ஒன்று இன்வைட் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கேக்கு தான் வந்தது. இந்த மாதிரி யார் சார் லஞ்சுக்கு இன்வைட் பண்ணால் அந்த ஹெவினஸ் செல்லவே தேவையில்லை. பிகாஸ் அந்த டேக்கு ஃபுல் டே வந்து ஃப்ரீ மாதிரி தான். அதுவும் இன்றைக்கு ஃப்ரைடேண்டா டபுள் ஸ்பெஷல் தான். நாங்கள் ஜும்மா விட்டு வந்ததோடய போய்த்தேன். போனதோடய எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பீஃப் பிரியாணி, சிக்கன் மந்தி, அதோடைய ரைத்தா, சிக்கன் ஃப்ரை பண்ணி எல்லாமே கேரளா ஸ்பெஷல். ஸோ இந்த மாதிரி நான் அடிக்கடி ஏதாவது கேரளா சாப்பாடு, கேரளா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணாலே கேட்குறேன், நீங்கள் கேரளாவா அப்படின்னு சொல்லி. ஸோ நான் வந்து கேரளாவில், நான் ஸ்ரீலங்கன் தான். கேரளா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் எனக்கு நிறைய பேர் இருக்கு. அதனால் அடிக்கடி நாங்கள் வெளியில் போய்த்து படியே அடிக்கடி மீட் ஆகி படுற எல்லாமே வந்து ஜித்தாவுக்கு வந்ததுக்கு போகிற ஃப்ரெண்ட் ஆகினவங்க தான். ஸோ எனக்கு வந்து மோஸ்ட்லி நான் வந்து வெளியில் அவுட்டிங் போகிறதா இருக்கட்டும், கெதரிங் ஆகிறது மோஸ்ட்லி வந்து இந்த கேரளா ஃப்ரெண்ட்ஸ் மாரோட தான். ஸோ அதனால தான் கேரளா ஃப்ரெண்ட்ஸ் மார்னு சொல்லி அடிக்கடி எனக்கு வந்து மென்ஷன் பண்ணி படியது. ஸோ இதை பார்த்துட்டு தான் ஒரு சிலர் கேட்குற நீங்களும் கேரளாவான்னு சொல்லி. ஸோ போனதோடைய வந்து லஞ்ச் இருந்துட்டேன். ஃப்ரைடேஸ்னாலே ஜும்மா முடிஞ்சதோடைய வந்து தின்றோணும். ஜும்மா முடிஞ்சு வரக்குள்ளேயே நல்லா பசியோடு தான் வாருது. இன்றைக்கி வந்து அப்படியே வந்தேன். ஜும்மா முடிஞ்சதோடய நானும் ரெடி ஆகிக்கணும். வந்ததோடய எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதோடய தின்னதுக்கு இருந்தது. ஸோ ஐஷு எப்படின்னு கேட்டால் நியூ போர்ன்லேருந்தே எங்களோட தான் இருக்கு. அதனால் நாங்கள் எப்போ போனாலுமே எங்களோட வந்து சேர்ந்து கொள்ளிய. என்னை முன்னாடி இருந்த யூடியூப்பில் அவள் நியூ போர்ன்லேருந்தே வீடியோஸ் எல்லாம் மீக்கி அந்த நேரம் நிறைய ஷேர் பண்ணினேன். அதெல்லாம் இப்போ மிஸ் பண்ணுற மாதிரி. பிகாஸ் அந்த யூடியூப் இல்லாதல இப்போ கொஞ்சம் நாளாகவே வரல. வெக்கேஷன் பேத்தின்னு சுட்டி இனிமேல் வரும் ஒவ்வொரு வ்ளாக்லேயுமே. பிகாஸ் நாங்கள் அடிக்கடி வெளியில் போகிறது, அவுட்டிங் போகிற, கெதரிங் ஆகிறது எல்லாமே இவங்களோட தான். அப்படி போனோன்னாக்கா இவ இல்லாத வ்ளாக்கே இருக்காது. லன்ச் முடிஞ்சதுக்கு பிறகு டெசர்ட் உண்டு. புதிய ஒரு டெசர்ட் ஒன்று தான் என் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுருந்தேன். ஸோ நான் ரெசிபி கேட்டிருக்கிறேன், நான் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன் எப்படின்னு சொல்லி அப்கமிங்கில். டேஸ்ட்டும் நல்லா இருந்தால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தேன். ஸோ ஈவினிங் டைமில் ஃப்ரெண்டோட ஹோமுக்கு இன்வைட் பண்ணியிருந்தேன். ஈவினிங் டீ டைமுக்கு என்னென்ன தேவையோ A to Z எல்லாமே செஞ்சு வச்சுருந்தேன். டேஸ்ட்டுண்டா ரொம்ப நல்லாவே இருந்தேன். நான் ஃபுல்லாகவே எடுக்கல, ஜஸ்ட்டு கிளிம்ஸாக தான் எடுத்தேன். அது முடிஞ்சதுக்கு பிறகு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் சேர்ந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிறவங்க தான் இந்த கலர்ஸ் பார்ட்டி. ஒவ்வொருத்தர் அவங்களுக்கு தேவையான கலரை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கொண்டு வரேன். நீங்கள் நிறைய பேர் வீடியோஸ் கண்டிருப்பீங்க. இப்போலாம் இன்ஸ்டாகிராமை திறந்தாலே ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டாக செய்வேன். ஸோ ரொம்ப நாளாகவே சொல்லிக்கி நாங்களும் இந்த மாதிரி செய்வோம்னு சொல்லி. பட் யாருக்குமே சரியான டைம் கிடைக்கல. டைம் மட்டுமல்ல, இதெல்லாம் கலெக்ட் பண்ணியது தான் ரொம்ப கஷ்டம். அந்த கலர்ஸுக்கு தேவையான மாதிரி நான் சூஸ் பண்ணது ப்ரௌன் கலர் தான். ஃபஸ்ட்டுக்கு க்ரீன் அதுக்கப்புறம் ப்ரௌன் சொன்னேன். எனக்கு கன்ஃபியூஸாகவே இருந்தேன், எது நல்லா இருக்கும்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துலேயுமே எல்லாமே கிடைக்கணும். அதுதான் ரொம்ப கஷ்டமான வேலை. ப்ரௌனில் போய்த்து தேடி லாஸ்ட்டுக்கு வந்து என்னமோ செஞ்சு எல்லாமே வாங்கினேன். நான் வாங்கினதை வந்து ஜஸ்ட்டு வந்து என்ன சொல்ல, ஒரு ஷோட்டுக்கு வந்து குட்டியாக ஒரு வீடியோ எடுத்தேன். அதையும் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். நான் வந்து எல்லாமே ஸ்வீட் ஐட்டம் வாங்கி அதோடைய வந்து பன் ஐட்டம், ப்ரெட் கூட வாங்கினது. அதுதான் வந்து ஹைலைட்டே. பிகாஸ் ஏதாவது ப்ரௌனுக்கு இருந்தால் சரி பார்க்கறதுக்கு அந்த கலர்ஃபுல்லாக. அதனால தான் ப்ரெட் பக்கெட் ப்ரௌனில் வந்து ஹாஃப் பக்கெட் இருந்தேன். அதையும் வந்து வாங்கினேன். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வாங்கி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கணும் வந்தேன். இது நாங்கள் இந்த மாதிரி செஞ்சது
வந்து. ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தனாக்கா எப்பயுமே ஒரு அன்ஃபர்கட்டபிளான மெமரியாக நாங்களும் இந்த மாதிரி செஞ்ச தானேன்னு சொல்லி இப்போ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சேர்ந்துட்டாலே இந்த மாதிரி தான் ஏதாவது ட்ரெண்ட் ஆகிட்டா அந்த ரீலை நாங்களும் செய்வோம்னு சொல்லி இந்த மாதிரி ஏதாவது உண்டு அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ட்ரெண்ட் ஆகிக்கும் நிற்கி அதே மாதிரி தான் இந்த ஒரு ரீலும் வந்து ட்ரெண்ட் ஆகினது. ஸோ அதெல்லாம் முடிஞ்சு கேக் கட் பண்ணி எல்லாமே முடிஞ்ச பிறகு நைட் டின்னர் வந்து கொஞ்சம் லேட் ஆகி தான் எடுத்தது 12 பாஸ் ஆகிட்டேன். பிகாஸ் இன்றைக்கி லஞ்சும் வந்து ஸ்பெஷலாக இருந்து அதுவே நல்ல ஃபீலிங் ஆகிருந்தேன். அது முடிஞ்சது பிறகு ஈவினிங் டீ டைம் அது கூட நிறைய செஞ்சு வச்சுருந்தேன். அது முடிஞ்ச பிறகு நைட் டின்னரை வந்து கொஞ்சம் லேட்டாகவே எடுப்போம்னு சொல்லி தான் பிளான் பண்ணிக்கொண்டே இருந்தது. அதே மாதிரி 12க்கு பிறகு வரையுமே இருந்து அதுக்கப்புறம் தான் நைட் டின்னருக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இந்த கார்லிக் ப்ரெட்டை மட்டும் அந்த டைம்லேயே செஞ்சால் தான் அது வந்து டேஸ்ட் நல்லா ஆயிக்கும். சுட சுட தின்னத்துக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஜஸ்ட்டு பன்னுக்கு மேலே பூசி கொஞ்சம் நேரம் பேக் பண்ணி எடுத்தேன். அதுக்கப்புறம் எல்லாமே டேபிளில் அரேஞ்ச் பண்ணி நைட் டின்னர் தின்னதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டெசர்ட் அதோடைய சிக்கன் சொல்லி கிரில் சிக்கன் நான் ரெடி பண்ணி கொண்டு போனேன். நான் உங்களுக்கு அப்கமிங்கில் ஷேர் பண்ணுறேன். ஷோர்ட்டில் வந்து ஷேர் பண்ணுறேன் நைட் ரெசிபியை. அது வெஜிடபிள் ஜொப்ஸின்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணி வச்சேன். டெசர்ட்லேயே நிறைய வெரைட்டி டெசர்ட் இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்ததோடய வந்து ஹாஃப் பசி போயிட்டேன். பிகாஸ் இன்றைக்கி அவ்வளோ பெருசாக யாருக்குமே பசி ஈக்கல. இந்த கார்லிக் ப்ரெட்டெல்லாம் வந்து சுட சுட செஞ்செடுத்ததோடய தான் தின்னுவோம் நல்லா ஆயிக்கும்னு சொல்லி அதோடைய தான் இருந்தது தின்னத்துக்கு. ஃபெஸ்ட்டு இலையாக எல்லாமே டேபிளில் வச்சு ஃபோட்டோ வீடியோ எடுத்தேன். அதுதான் அப்படி எடுத்தால் தான் எங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக ஆகிக்கும். எதுவாக இருந்தால் லஞ்ச் ஆகிக்கட்டும் டின்னர் ஆகிக்கட்டும் எது அரேஞ்ச் பண்ணாலுமே ஃபெஸ்ட் வேல ஃபோட்டோ எடுக்கிறது தான். இப்போ எல்லாருமே இந்த ஃபோட்டோ வீடியோ தான் முக்கியத்துவம் கொடுக்குறது. ஸோ அது எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் தின்னத்துக்கே ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ இன்றைக்கி நான் ஃபுல்லாகவே வீடியோ எடுக்கலை. எப்பப்போ ஞாபகம் வரோ அந்த டைமில் மட்டும் ஜஸ்ட்டு கிளிம்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வீடியோ எடுத்தேன். அதுதான் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாகவே ஈக்கி எப்பயுமே வந்து பிளான் பண்ணிக்கொண்டு போகிறேன். அப்படி வீடியோ எடுக்கணும் எப்படி வீடியோ எடுக்கணும்னு சொல்லி. பட் ஃப்ரெண்ட்ஸ் மாற கண்டத்தோடய என்ன நடக்குன்னா வீடியோவே மறந்துடியும். வீடியோ எடுக்கிறதே ஞாபகமே வராது. கொஞ்சம் டைம் போகல தான் ஞாபகம் வரலாம் வீடியோ எடுக்கணுமே சொல்லி வீடியோ எடுக்கிறேன். திரும்ப மறந்துடியும் திரும்ப வீடியோ எடுக்கிறேன். இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லாம் சேர்த்தா இந்த வ்ளாகில் நான் ஷேர் பண்ணினேன். நைட் டின்னர் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் ஹோமுக்கு வந்தேன். ஹோமுக்கு வரக்குள்ளே வந்து ஒரு 1:30 மட்டும் நல்லா லேட் ஆகிட்ட. டைம் போனதே விளங்கல. தான் உள்ளமையான விஷயம். இந்த நாள் வந்து எப்படின்னு கேட்டேனாக்கா அதுக்கப்புறம் கூட நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிக்கொண்டு இன்றைக்கி நல்லா இருந்தேன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தேன் என்ஜாய் பண்ணேன்னு சொல்லி உள்ளமைங்க சொல்ல போனால் அந்த மாதிரி தான் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த டே வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே இருந்தேன். அது முடிஞ்சு நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் சேர்ந்து வந்து ஓணம் செலிப்ரேஷன் ஒவ்வொரு இயருமே என்னோட யூடியூப்பில் ஷேர் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுபோல் தான் இந்த இயருமே ஓணம் செலிப்ரேஷனுக்கு வந்து இன்வைட் பண்ணினது. ஓணம்னு சொல்லியது கேரளாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபெஸ்டிவல் உண்டு. அந்த ஃபெஸ்டிவலை வந்து கேரளாவில் எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணுறேன். என்னோட இருக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கேரளா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு இயருமே இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணி எல்லாரும் சேர்ந்து ஸோ இந்த ஓணம் ஃபெஸ்டிவல் வந்துட்டுண்டாலே 1 வீக்கு முன்னாடியிலேருந்தே இன்ஸ்டாகிராமை திறந்துட்டாலே ஃபுல்லாகவே ஓணம் தேவையான அந்த ஓணம் சத்யா ஓணம் செலிப்ரேஷன் சொல்லி ஜித்தாவில் வந்து நிறைய வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு கேரளா ரெஸ்டாரண்ட் அவங்கள வந்து தான் நிறையவே வாரது. ஸோ இன்றைக்கு வந்து எப்படின்னு கேட்டேனாக்கா எல்லாமே வந்து வெஜ்ஜாக தான் இருக்கும். எல்லாம் வந்து ரைஸும் கறி இது மெயினே வந்து இந்த வெஜ்ஜாக தான் நிறைய கறியே இருக்கும். டிஃப்ரெண்ட்டான கறி அதெல்லாம் பேர் எனக்கு தெரியா. ஸ்ரீலங்காவில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் உண்டு இல்லை, ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி ஒன்றே இல்லை. ஸோ எப்போ நான் இங்கேக்கு வந்து அப்போ தான் தெரிஞ்சது இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் உண்டுக்கு இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி. பட் இது நல்லா ஆகி பார்க்கவே
ஸ்பூன் போடு, போதா போன மாதிரி போடு. All veg. Extra chicken is there. Aisha, Aisha. മോനെ അങ്ങോട്ട് പോയി. പപ്പടോ ചിക്കൻ കഴിച്ചു. ഓക്കെ, അതപ്പോൾ ഞാൻ നോക്കുന്നത് തോന ഉണ്ടായിട്ട് ഞാൻ ഒന്ന് കുടിച്ച രസം തന്നെ, 2 രസം തന്നെ. പിന്നെ വാരി കൊടുക്കേണ്ടി വരും അല്ലേ? കണ്ടിട്ടൊക്കെ കേൾക്കോളും. ஸோ ஓர்னமெண்ட்ஸ்னாலே வெஜ் தான் சொல்லி நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருந்தேன். வெஜ்ஜாக இருந்திருந்தாலும் என்னடா சிக்கன் வந்துன்னு சொல்லி யோசனை பண்ணுறாச்சும் சிக்கன் வராது, எக்ஸ்ட்ராவாக ஆர்டர் பண்ணியிருந்தேன். சிக்கனும் வச்சுருந்தேன். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ் மட்டும்தான். அதுதான் ஓர்னமெண்ட்டு சொல்கிறது. ஸோ நல்ல ஃபுல்ஃபில்லாக லஞ்சும் திண்டு முடிஞ்சு ஈவினிங் வரையுமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஹோமுக்கே வந்தது. இந்த ஒரு டே இப்படி தான் போனது, முன்னாடி நாள் அந்த மாதிரி தான் போனது. ஸோ 2 டேஸையுமே 1 vlog-ஆகவே ஷேர் பண்ணியிருந்தேன். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக ஈந்திக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டோன்ட் forget to subscribe and click the button also to get new update. Inshallah, see you soon in my next new video. Until then, take care. Bye bye.